இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்படி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினை கூட என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். நிரந்தரமாக நிறுத்தலாம். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. என்ன பண்ண தெரியுமா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளிரோசிஸ் வந்து இன்னும் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் இந்த ஆபத்தான இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான், ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா எடுத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பறந்து போயிடும். இல்லை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அது குட்டி போட்டுதுன்னா 4 மாத்திரை போடும், அப்புறம் இது குட்டி போட்டுன்னா 8 மாத்திரை போடும், இதுவும் குட்டி போட்டுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இந்த இன்சுலின் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த தம்பி பெரியவங்க 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ் ஒன்றுமே நான் கொடுக்கல, ரோட்டில் போய் ஓட கூட சொல்லலை, நடைபயிற்சி கூட பண்ண சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கொடை போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் தெரியாமல் பாவம் மாத்திரை கூடயும் இன்சுலின் கூடயும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை. பேலன்ஸ் டயட் மட்டும் எடுத்தால் போதும். வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, போட்டு கேளுங்க. முதல்ல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஷேர் பண்ண சொன்னேன். சரியா?